பிரைஸ் தி லார்ட். உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த வீடியோவில் நான் யாரே எதுன்னா சொல்கிறதில்ல, அப்படி குறிப்பிடுறதும் முதல்ல கிறிஸ்டியனில் தப்புன்னு தான் சொல்லியிருக்காரு ஏசப்பா. நம்மளுக்கு அடுத்தவங்களை பேசுகிறதுக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை. ஆனால் அவங்க பேசின கருத்தை பற்றி நான் மட்டும் பேசுவேன், அவங்கள பற்றி நான் எதுவும் சொல்ல வரல. அவங்க சொல்கிறாங்க, பெருமை கொள்வது தப்பு இல்லையே அப்படிங்கிறாங்க. ஏங்க, பெருமை கொள்வது தப்பு இல்லைங்க, அது மனுஷனுக்குள்ளாக இருக்கிறது வரைக்கும் தப்பு இல்லை, சரியா? அது கடவுள்கிட்டே காமிக்கிற அளவுக்கு வந்த பிறகு கடவுள் தாங்க எல்லா பெருமைக்கும் உரியவர். எல்லா பெருமையும் அவருக்கே உரியது. எல்லா கனமும் மகிமையும் வலியும் சத்தியமும் ஜீவனுமான தேவனுக்கே உரியது. அந்த பெருமையை நீங்கள் உங்களுக்குள்ளாக மட்டும்தான் வச்சுக்கணும். நான் தான் எல்லாம் செஞ்சேங்கிறீங்களே, உங்களுக்கு என்னங்க செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா நம்மளை படைச்ச தேவன் ஒருத்தர் இருக்காரு, நம்மளை படைச்ச கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் நம்மளை ஆட்டி படைக்கிறாரு. அப்போ நம்மளை ஆட்டி படைக்கிறது அவராக இருந்தால் நம்ம எப்படி பெருமை கொள்ளாலும்? நீங்கள் எப்படி சொல்கிறீங்க தெரியல. ஆனால் அந்த மற்ற சமயத்தை பொறுத்த அளவில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, பெருமை தான் எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு. பெருமை கொள்றதுங்கிறது கிறிஸ்டியானிட்டி ஏசு கிறிஸ்து படித்து கொடுத்ததுல எங்கேயுமே இல்லை. பெருமை கொண்டீங்கன்னா உங்களுக்கு பரலோக ராஜ்யங்கிறது கிடையாது. இப்படித்தாங்க நிறையா பேர் நிறையா மாதிரி பேசுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பைபிளில் எழுதியே பட்டிருக்கு. ஏன்னா நல்லவங்க மாதிரி மனுஷன் பார்த்தோன்னே நம்புகிற மாதிரிக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி பெருமை கொள்ளுங்க இப்படின்னு. இதுதான் படி லூசிபர் விட்டு. ஏன்னா அவன் நல்லவனாகவும் நடிப்பான், நல்லவனுக்காகவும் நடிப்பான், எல்லாமே செய்வான். அதனால நீங்கள் எதுக்குமே டென்ஷன் ஆகாதீங்க. யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி யோசிக்க கூட செய்யாதீங்க. ஏன்னு கேட்டால், நீங்கள் யாரை விசுவாசிக்கிறீங்களோ, என் நண்பன்டா, இப்போ தான்டா என் உலகத்தில் எல்லாமே சொல்கிறத நான் நம்புவேன், கண்மூடித்தனமாக நம்புவேன் அப்படின்னு நம்பினீங்கன்னா, அவன் தான் உங்களுக்கு எதிராக ஒரு நாளைக்கு ஏசப்பாவை பற்றி தப்பாக சொல்லுவான். நீங்கள் கண்டிப்பாக நம்பிடுவீங்க. ஆனால் அதாவது என் வாழ்க்கை ஃபுல்லாக நானும் நம்பவே மாட்டேன். எவன் என்ன சொன்னாலும் ஏசப்பா தான் எனக்கு இடம். அப்புறம் சொல்கிறத மட்டும்தான் நான் நம்புவேன். என்ன ஏசப்பா சொல்லிகிட்டே போயிருக்காரு, உங்களை ஏமாற்றும் வகையில் நிறைய பேர் கிளம்பி வருவார்கள், அவர்களிடத்தில் பத்திரமாக இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு. நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்கள ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. விதிப்பட்ட இல்லைங்க, என்ன வேணாலும் கிறிஸ்டியனில் கூட இது வருவாங்க. நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் தப்பிக்கலாம், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளலாம். நீங்கள் அவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு நீங்கள் பெருமை செஞ்சிட்டீங்க, நான் தான் எல்லாம் செஞ்சேன்னு கடவுள்கிட்டே இருந்தீங்கன்னா, லூசிபரை தள்ளுன்னு அவருக்கு நீங்கள் ஒன்றும் சப்பா மேட்ருங்க, உங்களை எரிச்சியே போட்டுருவார். இந்த உலகம் அழிகிறதுக்கு முன்னாடி ஏசப்பா வருகை கண்டிப்பாக வரும். அப்போ இந்த மாதிரி பேசினவங்க பெருமை கொள்ளுங்க அப்படின்னு சொன்னவங்க வாயெல்லாம் அடைபட்டு ஐயோங்கிற ஒரு சத்தம் மட்டும் கேட்கும். அதுதான் இந்த உலகத்தில் நடக்கிற கடைசி காரியம். God bless you.